நான் என் வாழ்க்கையை தொடங்க இருக்கின்ற அந்த காலகட்டத்தில் ஞானராஜசேகரன் IAS என்கின்ற மனிதரை சந்தித்தேன். தொலைபேசியில் அழைத்து அவர் என்னை தன்னுடைய அலுவலகத்திற்கு வர சொன்னார். அப்பொழுது வடபழனியில் இருந்தது அந்த அலுவலகம். SRM ஃபில்ம் டெக்னாலஜி என்ற ஒன்று ஆரம்பித்த தருணம். அவர் சொன்னார், ஃபில்ம் டெக்னாலஜிக்கு பிள்ளைகளை நாங்கள் தயார் செய்கிறோம். அந்த ஒரு பட்ட படிப்பை 4 ஆண்டுகள் அளிக்கிறோம். நீங்கள் எங்களுடன் இணைந்து அதற்கு உதவி செய்ய வேண்டும். கதை சொல்லுதலும் காட்சிப்படுத்தலும் என்கின்ற தமிழ் பாடத்தை நாங்கள் வைக்க விரும்புகிறோம். அதற்கான பாடத்திட்டத்தை நீங்கள் வகுத்து தர வேண்டும். அந்த பாடத்தை நீங்கள் எடுக்க வேண்டும் என்று என்னிடத்தில் கேட்டுக்கொண்டேன். 7 ஆண்டுகள் நான் அங்கே பணிபுரிந்தேன் விசிட்டிங் ப்ரொஃபஸராக. அப்பொழுது எனக்கு நேர்ந்த ஒரு அனுபவத்தை, அந்த சொல்லில் இருக்கக்கூடிய ஏதோ ஒன்று எனக்கு, மந்திரம் அப்படிதாங்க, அப்படித்தான் வேலை செய்யும் மந்திரம். அது வேலை செய்யும். ஏனென்றால் கருத்து, நான் எப்பவுமே சொல்றேன், கீழே கிடந்தா கயிறுங்க, கருத்தேற்றினால் தாலி, கருத்தேற்றினால் கங்கணம். கருத்தேத்தணும்ல, வெறும் சோறு தான், கருத்தேத்தினா பிரசாதம். வெறும் பேச்சு தான், கருத்தேத்தினா சத்சங்கம். வெறும் கட்டடம் தான், கருத்தேத்தினா கோவில். வெறும் பயணம் தான், கருத்து ஏற்றினால் புனித பயணம். கருத்து ஏற்கணுமே, சொல்தான், அதில் கருத்து ஏறினால் அது மந்திரம். நான் என் சொல்லை கருத்து ஏற்றி இதோ மந்திரமாக தருகிறேன், புரிந்து கொள்ளுங்கள். ஒரு சிறிய ஒரு பாடத்தை நாங்கள் 2 பேரும் கலந்தாலோசித்து இதை வைக்கலாம் அம்மா என்று சொன்னார். நான் வீட்டில் படிச்சுட்டு வரேன் சார், எனக்கு சரின்னு சொல்லிச்சுன்னா நான் எடுத்துக்கிறேன் சார், அதை நான் என்னுடைய சிலபஸில் சேர்த்துக்க, படிங்கன்னு சொன்னேன். அந்த சின்ன அந்த புத்தகத்தின் பெயர் ரோஜா அத்தர். அதை எழுதியவர் ஹைதராபாத்தை சார்ந்த ஒரு தெலுங்கு எழுத்தாளர். அதை தமிழிலே மொழிபெயர்ப்புக்காக சாகித்ய அகாடமி அந்த புத்தகத்தை பிரிண்ட் பண்ணியிருக்கு. நீங்க இந்த கடைகளில் மொழிபெயர்ப்பு நூல்கள், சாகித்ய அகாடமி போன்ற நூல்கள், ஓஷோவனுடைய நூல்கள், எஸ் ராமகிருஷ்ணன் வந்தார்ல அவருடைய நூல்கள், அழகிய பெரியவனுடைய நூல்கள், இமயத்தினுடைய நூல்கள், இந்த நூல்களை ஜெயமோகனுடைய நூல்கள் இருக்கும். நான் கேட்டு வாங்கி கொண்டேன். என்னிடத்தில் கேட்பார்கள், புத்தக திருவிழாக்கு போன உங்களுக்கு எந்த புத்தகம் வேணும் மேடம்னு. எனக்கு அவர்களை நிரம்ப பிடிக்கும். சரவணா, நான் பேசுவது யாருக்கு புரிகிறதோ இல்லையோ, உனக்கு கூடவா புரியவில்லை? கொற்றவை என்னிடத்தில் உண்டு. அந்த புத்தகத்தை எடுத்து வாசித்தேன். என் மனதிலே எங்க அப்பா சொல்வார், எது உன் மனதை பாதிக்கிறதோ அதை மட்டும் மக்களிடத்தில் சொல். ஒன்னும் ஒரு பரவசம் வரும் பாருங்க, அந்த பரவசத்தை சொல்லிட்டேன்னா எனக்கு பணம், புகழ், செல்வாக்கு எல்லாம் வாய்க்கும். என் வாழ்வின் ரகசியம் அது. என்னை எது பரவசப்படுத்தியதோ அதை நான் மக்களுக்கு கடத்துகிறேன். என்னை பரவசப்படுத்திய, என்னில் ஏதோ ஒன்றை திறந்து விட்ட, என் மனக்கண்களின் வெளிச்சத்தை பாய்ச்சிய ஒரு சம்பவத்தை நான் சொல்லுகிறேன். ரோஜா அத்தர். ஒரு மிகப்பெரிய ரோஜா அத்தர் லெகசி கொண்ட, பாரம்பரிய புகழ் கொண்ட ஒரு வியாபாரி தன்னுடைய ரோஜா அத்தரை கையில் எடுத்துக்கொண்டு ஒரு மிகப்பெரிய ரசிகனை தேடி வருகிறான். அந்த ரசிகன் எங்கே இருக்கிறான் என்றால், நல்லா தெரிஞ்சுக்கோங்க. எப்போ தெரியுமா? இந்த வீட்டில் ஆண்கள் இருக்கிறீங்களே, என்ன மேடம் வாய்க்கு ருசியா எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது மேடம், எதுவுமே சமைக்க மாட்டேங்கிறா மேடம், சாப்பிட்டு நல்லா இருக்குன்னு சொன்னாதானே அடுத்த நாளே சமைக்க தோணும். உம்முன்னு சாப்பிட்டா சரி, என்னதான் சாப்பிட விருப்பம்னு கேட்டா அது சொல்லிட்டு போய் தொலையலாம்ல. உங்களுக்கு தெரியுமா, சமைக்கிறதை விட கஷ்டம் என்ன சமைக்கிறதுன்னு யோசிக்கிறதுங்கிறது எந்த ஆம்பளைக்காவது தெரியுமா? என்னதான் பிடிக்கும் சொல்லி தொலைஞ்சிட்டு போங்களேன், நாங்க சமைச்சுதான் வைக்கிறோமே. அதுவும் பக்கத்து வீட்டுல இருந்து வாங்கி வச்சா மட்டும் ஐயோ சூப்பரா இருக்குது இன்னைக்கு என்னன்னு சொல்லி வேற வெறுப்பேத்துறது. ரசிகன் இருக்கின்ற இடத்தில் கலைஞனுக்கு வேலை இருந்து கொண்டே இருக்கும். அவனுக்கு பணம்லாம் முக்கியம் இல்லை, பலே அப்படிங்கிற ஒரு சொல். கண்களில் வெளிச்சத்தோடு உட்கார்ந்து காத்திருக்கிறீர்கள் இல்லை, உங்களை பார்த்தாலே போதும் பேச்சு தானா வரும். நான் ரொம்ப பாதிக்கப்பட்டது கொரோனால, மக்களே இல்லை, ஆனா ஆன்லைன்ல பேசுவோம், நம்ம மூஞ்சியை நாமளே பார்த்து பேசுவோம்.
அப்படி கூட பேசினேன் நான். இப்ப பாருங்க, எனக்கு மக்கள் கிடைத்திருக்கிறீர்கள். மக்கள் கண்களில் வெளிச்சம் இருக்கிறது. அந்த வெளிச்சத்திற்கான உணவை இன்னும் ஏற்றுவதற்கு தருகிறேன். ரோஜா அத்தரை கையில் எடுத்துக்கொண்டு ஒரு மிகப்பெரிய கலைஞன் தன்னுடைய ரசிகனை தேடி புறப்பட்டார். பெரிய குதிரை கடல்ல வந்து கப்பல்ல வந்து இறங்கி குதிரையை வாங்கி, பொருள் கொடுத்து குதிரையை வாங்கி அவன் வரான். மேற்கு வங்கத்திலிருந்து வருகிறான், ஹைதராபாத்துக்கு வரான். பெரிய குதிரை, அவனே அந்த 6 அடி 3 அங்குலம், அவனுக்கு மேல ஒரு டர்பன், ஆஜானு பாகுவான ஈரானி. அப்படி வரான், தேடி வந்து இறங்கிட்டான். 1 மாச பயணத்துல வந்து லேண்ட் ஆயிட்டான் ஹைதராபாத்க்கு. ஹைதராபாத் அவன் நினைச்ச மாதிரி இல்லை. அவன் நிசாமை சந்திக்கணும்ன்றான். நிசாமை சந்திக்க முடியாதுங்கிறாங்க. யாரையாவது காட்டுப்பா, அவங்கள மூலமா நான் நிசாமை பார்க்கிறேன், என் ரசிகனை நான் சந்திக்கணும். அவர் அத்தரை ரொம்ப குறிப்பு சொல்றேன் உங்களுக்கு. இந்த உலகத்திலே விலை மதிப்பற்றது எதுன்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப விலையானது வைரம் நினைக்கிறீங்களா? கிடையாது. வைரத்தை விட விலை மதிப்புள்ளது ஃப்ரேக்ரன்ஸ், அந்த வாசனை திரவியம். 1 அவுன்ஸ் அவ்வளவு விலை, லட்சம் ரூபாய்க்கு மேல போவோம். இவ்வளவுதான் இருக்கும். அவன் சொல்றான் வந்து சொல்றான், ஐயா நான் ஏன் நிசாம பார்க்கணும்னு சொல்றேன்னா, இந்த அத்தர் இருக்குல்ல, இந்த அத்தரை 1 அவுன்ஸ் அத்தரை எடுக்கணும்னா நான் 10 லட்சம் பூக்களை கடந்தாக வேண்டும். அதை ப்ராசஸ் பண்ணி அதை நசுக்கி எடுத்த ஆயில் தான் அது. அது ஒரு தடவை உங்க உடம்புல பட்டுருச்சுன்னா பல வருஷம் ஆகுமா அந்த வாசனை போறதுக்கு. அந்த மாதிரி நான் ப்ராசஸ் பண்ணி, அதுதான் எங்க குடும்பத்தினுடைய வழக்கம். நான் இந்த மாதிரி ஒரு அத்தரை நான் கொண்டு வந்திருக்கேங்கிறது உங்க நிசாம் கிட்ட சொல்லுங்க. ஒருத்தங்கிட்ட கூட்டிட்டு போறாங்க. அவர் திவான் தொப்பெல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு திவான்ல படுத்துட்டு இருக்கிறாரு. நம்ம வந்து இந்த ஃபர்னிச்சர் கடைக்கு போனா திவான் ஒரு விஷயம் கிடைக்குது இல்ல, அதில் தான் உட்கார்ந்து இருந்ததுனால தான் அது திவான் உட்கார்ந்துருக்கான். திவான் கிட்ட போய் சொல்றாரு, நான் நிசாமை சந்திக்க வேணும். நிசாமெல்லாம் பார்க்க முடியாது, எதுக்கு பார்க்கணும் உனக்கு? இல்லை, நான் அத்தர் கொண்டு வந்திருக்கிறேன். சரி, அது அத்தர் காட்டு. அவன் உஷாரு, அவன்கிட்ட இருக்கிற மாஸ்டர் பீஸ் தான் ரோஜா அத்தர். அவன்கிட்ட மொத்தம் 3 பீஸ் இருக்கு. ஒன்று சாண்டில், ஒன்று ஜாஸ்மின், ஒன்று வந்து ரோஜா. 3 இருக்கு. அவன் பார்க்கறான், சரி சந்தனத்தை செலவழிச்சிருவோம் அப்படின்னு சந்தனத்தை எடுத்து, ஐயோ அந்த புக்கை நீங்க படிக்கணுமே, நான் சுமாராத்தான் சொல்றேன். அவ்வளோ அழகா எழுதியிருப்பாருங்க. அவர் மொழிபெயர்த்த ஆளினுடைய கரங்களுக்கு கோடி வணக்கங்கள். ஒரு மொழியை இன்னொரு மொழிக்கு எழுதி அதை வசீகரிக்க செய்கின்ற ஆற்றல் மொழிபெயர்ப்பாளர்களுக்கு உண்டு என்பதனால் தான் மொழிபெயர்ப்பாளர்களுக்கு அவ்வளவு விருதுகள் வழங்குகிறது உலகம். பாருங்க, அவன் உட்கார்றான். அப்படி ஒரு காலை எடுத்து வச்சுட்டு ஒரு காலை மண்டிட்டு தன்னுடைய பெரிய ஒரு வெல்வெட் அங்கியில இருக்கக்கூடிய ஒரு பகுதி அப்படி எடுத்து அந்த அங்கியை அப்படி முன்னால போடுறான். போட்டு அந்த பேழையை எடுத்து அந்த திவானுக்கு முன்னால் அப்படி ஆஜானுபாகுவான ஒரு உயரம் ஆன மனிதன் இப்படி தாழ்ந்து இப்படி சலாம் சொல்லி அந்த பேழையை அப்படி கொடுக்குறான். கொடுக்கறதே அவ்வளோ அழகா இருக்கு. ஆனா நம்ம திவான் வந்து புடுபுடுன்ட்டு ஹுக்கா குடிச்சிட்டு இருக்கிறாரு. டேய், அவன் என்னவோ கொடுக்குறான், வாங்கடாங்கிறார். அப்போ அப்படி நிமிர்ந்து பார்க்குறான். இவன் ரசிகன் இல்லை என்பது தெரிந்து போய் மனம் வலிக்கிறது அவனுக்கு. அந்த அத்தரை கொண்டு வாடாண்ணா. கொண்டு வந்த உடனே அதை பார்த்துட்டு இத்துணுன்னு இருக்குல்ல, இதையா நிசாமுக்கு கொடுக்க போற? தூக்கி போடுறான். பின்னால் இருக்கிற காவலாளி அதை பிடிச்சிக்கிறான். இது எனக்கு உடனே எந்த காட்சி தெரியுமா ஞாபகம் வந்துச்சு? மைக்கேல் மதன காமராஜ் படத்தில் இந்த குஷ்பு மேடம் வந்து ஒரு சின்ன அரிசியில் தாஜ்மஹாலை வரைஞ்சி கமல் சார்கிட்ட கொடுப்பாங்க. கமல் சார் சமையல்காரரு. அதை எடுத்து நறுக்குன்னு கடிச்சிட்டு, பழைய அரிசி அப்படிம்பாரு. அந்த ரேஞ்சில், அந்த குஷ்பு மேடம் ரேஞ்சில் நிற்கிறான். அவன் பார்க்குறான், உள்ளே கொண்டு போய் கொடு அப்படின்ட்டு. போ அடுத்த வாரம் வான்றான். அவனுக்கு புரியவே இல்லை, என்னடா கொண்டு வந்த 3 சொத்துல ஒரு சொத்து போயிருச்சேன்ட்டு போறான். இன்னொரு ஆள் கிட்ட கொண்டு போய் நிறுத்துறாங்க. இன்னொரு ஆள் அதே மாதிரி அவன்கிட்ட இருக்கிற ஜாஸ்மினை வாங்கிக்கிறான். இப்ப அவன்கிட்ட இருக்கிறது ரோஜா அத்தர் மட்டும் தான். அவன் அந்த ரசிகன் இடத்தில் சேர்க்கணும், இல்லைன்னா இவ்வளவு துயரப்பட்டு வந்ததில் அர்த்தம் இருக்காது. அவனுக்கு பணம் வேண்டாம், புகழ் வேண்டாம், எதுவும் வேண்டாம். நான் ஒரு கலைஞன் என்பதனை என் ரசிகனுக்கு நான் தர வேண்டும். அந்த உலகத்திலேயே அத்தருக்காகவே வாழ்கின்ற அந்த நிசாமை நான் இவ்வளவுதான் அவனுக்கு நோக்கம். ஒரு வாரம் நிக்கிறான் பசியோட. தேத்தண்ணி குடிக்கும் பொழுது ஒரு டீ கடைக்காரர் சொல்றார், நிசாம் வந்து வியாழக்கிழமை சாயந்தரம் நிசாமுத்தீன்
தர்காவுக்கு போவார். அங்கே போய் தான் அவர் வந்து தொழுகை நடத்துவார். அவர் அப்படி சாயந்தரம் கிளம்பும் போது பார்க்கலாம், இல்லைன்னா வெள்ளிக்கிழமை காலையில் கிளம்புவார். அவன் சாயந்தரம் வந்து பார்க்குறான், இல்லை வெள்ளிக்கிழமை காலையில் நிசாம் கிளம்புறாங்க. ஐயோ, புக்கு வாங்கிட்டு போய் படிங்க. சரியா? நான் சாப்பிட்ட ருசியையே பார்த்துட்டு இருக்கிறீங்க, நீங்கள் சாப்பிட வேண்டாமா? போறாங்க. அவன் காலையிலங்க சூரிய உதயத்துக்கு முன்னாலேயே போய் நின்னுறான். நிசாம் வரதுனால நிறைய பேர் நின்னுறாங்க அந்த இடத்துல. அவன் ரொம்ப உயரமா இருக்கான்ல, அவனுக்கு தெரிஞ்சிருது அவன் யாரோ நிக்கிறான்றது. அந்த திவானோ இன்னொரு ஒரு தாட்டையும் போட்டான்ல, அந்த 2 பேருக்கான வேலைக்காரங்களே அவனை பிடிச்சிட்டாடா அப்படின்னு சொல்றாங்க. அந்த போலீஸ்காரனுக்கும் அந்த கலைஞனுக்கும் நடுவில் நடக்கிற போராட்டம் 2 பக்கம். தப்பி 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 திரிஞ்சு கடைசியா போய் நிற்கும் போது பிடிச்சிடுறாங்க. அவன் எல்லாத்தையும் மீறிட்டு வெளியில வர்றதுக்கோ, ஐயோ கடவுளே, அந்த கடைசி பக்கம் மட்டும் ஸ்லோ மோஷன்ல போகுதுங்க கதை. நம்புவீங்களா நீங்க? ஸ்லோ மோஷன்ல போகுது. கடைசி பக்கத்துல என்ன பண்றான் தெரியுமா? எல்லாரையும் அப்படி பார்த்து ஒரு தள்ளு தள்ளுறான் பாருங்க, எல்லாரும் போய் விழுறாங்க. அந்த பேரியர் கார்டை அப்படி தாண்டி போறான். கரெக்டா குதிரை வருதுங்க. தன்னுடைய பர்ஸை பார்க்கறான், எடுத்து அவங்க கிட்ட கொடுத்துடலான்னு. அதுக்குள்ள இன்னொரு போலீஸ்காரன் வந்து கழுத்தை பிடிச்சிட்டு, குதிரை போயிடுச்சுங்க. குதிரை அங்கே போயிடுச்சுங்க. இவன் இங்கே நிற்கிறான், பார்க்குறான். இனி குதிரையை போய் நெருங்க முடியாது, நிசாமை போய் இது கொடுக்க முடியாது என்றவுடன் கழுத்தை பிடித்து அந்த போலீஸ்காரனை தள்ளிவிட்டு நேராக எதிர்புறமாக அந்த கோட்டைக்குள்ளே நுழையிறாங்க. கோல்கொண்டா கோட்டைக்குள்ளே நுழைஞ்சி அந்த வாசல்ல அந்த வினாடி நேரத்தில் தன்னுடைய பையில் இருந்த அந்த குமிழை எடுத்து அந்த பாறையில ஓங்கி அடிக்கிறான் பாருங்க. அப்படியே அத்தர் பாட்டில் அப்படியே வெடிக்குதுங்க. வாசனை கிளம்பி போகுது. ஸ்லோ மிஷன்ல காட்டுறான். ஏங்க எழுத்த ஸ்லோ மிஷன்ல காட்ட முடியுமா? படிச்சு பாருங்க. இந்த சினிமா பார்த்து பார்த்து பாழா போயிட்டோம். நான் இங்க இருக்குது கேமரா. இந்த கேமரா ரொம்ப வலுவானது. என்ன தெரியுமா பண்றான்? அந்த வாசனை அப்படி போகுதுங்க, போய் அவனை சீண்டுதுங்க. அவன் சீன்றக்கு அந்த வினாடியிலேயே குதிரை வந்து என்ன பண்ணுது? குதிரைக்கு புரிஞ்சிருச்சுங்க. அது குதிரை இப்படி நிக்குதுங்க அந்த வாசனைக்கு. அப்படியே தாண்டி பின்னால் திரும்பி பார்க்கிறான் நிசாம். அந்த வாசனையில் அவன் கண்கள் அரையாக மூடுகிறது. இப்படி அதை பார்த்துட்டான். ரோஜா தற்கார வந்த வேலை முடிஞ்சுதுரா சொல்லி அவன் தன் குதிரையை தேடி போனான் என்று கதை முடிக்கிறான். அவ்வளவுதான். அவனிடத்தில் போய் சேர்த்து விட்டான். ஆனால் கடைசியாக அதை போனான் சொல்லி முடிச்சிட்டு அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருப்பான். நீங்கள் ஒருவேளை கோல்கொண்டாவிற்கு போனால் அந்த பாறையை ஒரு முறை மோர்ந்து பாருங்கள், அதில் ரோஜா அத்தர் மணக்கும். நீங்க நம்புனா நம்புங்க. நான் 2020 மார்ச் போனேன். நான் வந்ததுக்கு அப்புறமா தான் இங்கே லாக்டவுன். நான் இதை படிச்சுட்டு போனதுனால நீங்கள் நம்புவீர்களான்னு தெரியாது. அந்த பாறைகளை நான் முகர்ந்து பார்த்தேன். ரோஜா அத்தர் மணந்தது. வாசிப்புக்கு